நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழர் தந்தை நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் அவர்களுடைய அன்பு மகன் ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்களினுடைய பிறந்த நாள் இன்று. இதழ் நடத்தியவர்கள், ஊடகம் நடத்தியவர்கள் எல்லாம் லாப தேவையை மட்டுமே கவனமாக எடுத்து இயங்குவார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அச்சப்பட்டு உண்மையான நேர்மையான செய்தியை கூட வெளியிட தயங்குவார்கள். ஆனால் அங்க ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. குறிப்பாக ஈழப்போர் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கு என்ன நடக்குது என்கிற உண்மை செய்தியை சொல்வதற்கு இங்கே இருந்த அதிகாரங்கள் அச்சுறுத்தி மிரட்டி அடக்கி ஒடுக்கி வைத்திருந்த காலகட்டத்தில் துணிந்து எதற்கும் கவலைப்படாமல் அங்கே என்ன நடக்கிறது, நம் மக்கள் எப்படி கொன்றொழிக்கப்படுகிறார்கள் என்கிற உண்மையை ஒருவருக்கும் பயப்படாமல் அச்சிலேற்றி வெளியிட்ட பெருந்தகை ஒரு மானமிகு தமிழ் பெருமகனார் நம்முடைய ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி போராடி போரை நிப்பாற்ற போராடி சிறைப்படுத்தப்பட்ட என் போன்ற பிள்ளைகள். நான் ஒன்றும் அப்ப அறியப்பட்டவனோ அடையாளப்பட்டவனோ அல்ல. என் போன்ற எளிய மகனை அழைத்து என்னை வாழ்த்தி தொடர்ச்சியாக நீங்கள் போராடுங்கள், நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்று வாழ்த்திய பெருந்தகை ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அதை என்றென்றும் நன்றியோடு நான் நினைவு கூறுவேன். மறக்க இயலாத ஒரு வரலாற்று நிகழ்வாக என் வாழ்வில் அது பதிவான ஒன்று. நெல்லை பகுதியில் எங்கு நாங்கள் கட்சி கூட்டம் நடத்தினாலும் எங்கள் கட்சி பிள்ளைகளை அழைத்து நிதியுதவி செய்த வள்ளல் ஐயா ராமச்சந்திர ஆதித்தனார் அவர்கள். அவரைப் போல இன உணர்வும் மானவுணர்வும் கொண்ட பெரும் தமிழர்கள் இன்று அரிதினும் அரிதாகி போய்விட்ட காலத்தில் அந்த மகத்தான மகனின் பிறந்த நாளில் நின்று அவர் என்ன இன உணர்வு மான உணர்வு கொண்டு இந்த தமிழ் சமூகத்தின் உயர்வுக்கு மேம்பாட்டிற்கு உழைத்து வந்தாரோ அதே கடமையை அதே தொண்டை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்கிற உறுதியை ஏற்று ஐயாவிற்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். கொடுக்கலைங்கிறத நீங்க நம்புறீங்களா? உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கொடுத்தது உங்களுக்கு காட்டணுமா இல்ல? அப்படி அதுதான் அதிகார திமிர்னு பேர். அதுக்கு பேரு அதிகார திமிர் என்று அதுக்கு பேர். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரம் நிலையானதுங்கிற திமிர்ல ஆடுறது, அதிகார ஆணவம், அதிகார திமிர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இது. நீங்க கொடுத்ததுதான். எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க சொன்னது. நமக்கு நாமே திட்டத்தில் நடந்து வரும்போது நம்முடைய தங்கை ஒருவர் எழுந்து கேட்கிற காணொலி இன்னைக்கு பரவுது. வேணா நான் உங்களுக்கு அனுப்புறேன். அவரே அறிக்கை, எதிர்கட்சி தலைவர்னு போட்டு அறிக்கை வெளியிட்டு ஐயா இன்றைக்கு இருக்கிற நம்முடைய ஐயா முதல்வர் அவர்கள் கையெழுத்திட்டது இருக்கு. நான் வேணா அதை நேற்று காட்டினேன், நீங்க பார்க்கல. என்னுடைய அலைபேசியில் இருக்கு, வேணா உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். மறுக்கிறது நீங்க கொடுத்த வாக்குறுதியில் எதை ஏற்றிருக்கிறீங்க? பகுதி நேர ஆசிரியர்களுக்கு பணி நிரந்தரம் சொன்னதை ஏற்றிருக்கிறீங்களா? நீங்க கொடுத்தீங்களா இல்லையா? அந்த போராட்டத்தில் வந்து சொன்னீங்களா இல்லையா வாக்குறுதி? உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இருக்குதா இல்லையா? துப்புரவு பணியாளர்களுக்கு பணி நிரந்தரமாக்கப்படும்ங்கிற உறுதி நீங்க அதுல இருக்குதா இல்லையா? 153 255 நினைக்கிறேன். அதெல்லாம் இருக்குதா இல்லையா? மறுக்கிறது எளிது, நீங்க மறுப்பீங்க.
மக்கள் எப்படி மறப்பாங்க? எப்படி மறப்பாங்க? இது 10-12 நாளாக போராடிக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் உட்கார்ந்து எல்லா வேலையும் விட்டு பசியோடு இந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த கோரிக்கையை ஏற்றது என்னன்னு அதை நிறைவேற்ற முடியல, அச்சுறுத்தி மிரட்டி அப்புறப்படுத்துதே இருக்கு. இப்படி எத்தனை போராட்டம் இருக்குங்க நாட்டில், எத்தனை போராட்டம் நடந்துக்கிட்டு. கேட்டால் நல்லாட்சி கொடுத்தோம், கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டோம்னு வேற நீங்க வெக்கமில்லாம சொல்லிட்டு வேற தெரியுது. அதை வேற பெருமையா வேற சொல்லி 100 விழுக்காடு நான் எங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம்னு வேற சொல்றேன். வேற என்ன? வேற இல்ல, எப்பவுமே நடக்காது, எப்பவுமே நடந்தது இல்லையே, எப்பவுமே நடந்ததில்லை. நீங்க இந்த முறையே தவறுன்னு நான் சொல்றேன். நீங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு வேற இந்த நாடு முயற்சிக்குது. நீங்க ஒரு மாநிலத்தில் 7 கட்டம் 8 கட்டமா நடத்துச்சா இல்லையா? மேற்கு வங்கத்தில், பீகார்ல 4 கட்டம் பார்த்திருப்பீங்க நீங்க. அப்ப ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி நடக்கும்? அமெரிக்காவில் உங்களுக்கு 50 மாகாணங்கள், பல நேரங்கள். எனக்கு 11:10னா அவருக்கு 11:30, 11:50 அப்படி நேர அளவு மாறும். அப்படி இருக்கும்போது அந்த நாடு காலையில வாக்குப்பதிவை தொடங்கி மாலையில முடிச்சு அப்படியே எண்ணிக்கிட்டே போய் நள்ளிரவு அந்த இரவு முடிஞ்ச அடுத்த நாள் தொடங்குறதுக்கு முன்னாடி 12 மணிக்கு சரியா இவர் தான் அமெரிக்க அதிபர், இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கான்னு பேச விட்டுருது. நீங்க பாக்குறீங்க அது வாக்கை எப்படி என்னதுன்றீங்க? வாக்கு பதிவு சீட்டில் பதிவு பண்ணி கைக்கிட்ட எண்ணிருது. அவன் சொல்றதுல டிஜிட்டல் அமெரிக்கான்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்க டிஜிட்டல் எண்ணியல் இந்தியா எல்லாம் வச்சுக்கிட்டு தட்டினா கடன்னு சொல்லிருன்ட்டு வாக்கு பதிவு பண்ணி பெட்டிய 42 நாள் பூட்டி வச்சிருந்ததா இல்லையா? நான் கேட்கறதுக்கு பழிச்சிருந்தேன். அப்புறம் எதுக்கு இந்த டிஜிட்டல் இந்த எண்ணியல் முறை? எதுக்கு தட்டினோட சொல்ல போகுது? அதை ஏன் 42 நாள் ஒவ்வொரு இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் போட்டு பூட்டி வைக்கிறீங்க? பெட்டியை பாதுகாக்க போடுற காவலர்களை நியமிக்கிற ஆள் யாரு? அந்த அதிகாரி நேர்மையா பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு அந்த பெட்டியை. 42 நாளுக்குள்ள என்னென்னவோ நடக்கலாம். நீங்க பாக்குறீங்க வட இந்தியாவில் பெரிய பெரிய விடுதிகள்ல பெட்டி, வாக்கு பெட்டியை தலைக்கு வச்சு படுத்து கிடந்தது இருக்கு. தானியில் ஆட்டோவில் வச்சுக்கிட்டு இறங்கி போனதெல்லாம் இருக்கு. பெட்டியை சூட்கேஸை பிடிச்சிட்டு போன மாதிரி வாக்கு பெட்டியை பிடிச்சிட்டு போனதெல்லாம் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு அனுப்புவா காணொலிகளை. ஒருத்தர் நின்னுப்பாரு, அந்த அம்மா வந்தவொடனே அதை அடையாள அட்டை வாங்கிட்டு இவரே போய் அழுத்திடுவாரு. எல்லாமே பிஜேபிக்கு போகும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த மாதிரி தேர்தல் முறைகேடுன்னு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இதை இந்த வாக்கு எந்திரத்தை கண்டுபிடித்து நமக்கு அனுப்புற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிறது இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன், இந்த 2 ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து தயாரிக்குது. அது ஜப்பான் அதை பயன்படுத்துறது இல்லையே. வாக்கு சீட்டு முறையை கடைசியா பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, அதுவும் விட்டுருச்சு. நம்ம மட்டும்தானே கட்டிக்கிட்டு அழுகிறோம் இந்த வாக்கு எந்திர முறையை. யாரு தன்னிச்சையான அமைப்புன்னு நீங்க உறுதி செய்ய முடியுமா? தன்னிச்சையான அமைப்பா? அது தன்னிச்சையான அமைப்பா? தேர்தல் ஆணையம் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னு எனக்கு சொன்னில, நீ சொன்னில. 6 தேர்தலை சந்திச்ச நீ என் சின்னத்துக்கு எடுத்தவன் ஆல் இண்டியா பார்ட்டின்னு கொண்டு கொடுத்தில. கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு அவன் போட்டிட்டானா? கடைசியா இங்க சுயேட்சை கொடுத்தில. என் சின்னத்துக்கு கீழே எதுக்கு எல்லாத்துக்கும் வச்ச? நீ அயோக்கி நாடக கம்பெனி. நீ தன்னிச்சை அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, என் சின்னத்தை எடுத்தல. அப்ப இந்த சைக்கிள் சின்னம், இந்த குக்கர்லாம் எப்படி வந்துச்சு? திருப்பி வந்துச்சு. போன தேர்தல் இல்லாம வெவ்வேறு சின்னத்தில் நின்றவர்கள் திருப்பி அவங்க சின்னத்தில் இந்த தேர்தல் எப்படி நின்னாங்கன்னா உன்னோட கூட்டணி வச்சாங்க, கொடுத்த மறுப்பியா நீ? ஏன்னா நீங்க போயிட்டு தேர்தல் ஆணைய தன்னிச்சை அமைப்புன்னு இருக்கீங்க. வாக்குக்கு காசு கொடுக்கறான்னு தெரியுது. நீ பறக்கும் படை வச்சு மக்கள் சாலையில போற மக்களை பிடிச்சு தடுத்து பண்றிய ஒழிய தொகுதிக்குள்ள போய் ஒருத்தனையாவது கைது பண்ணிருக்கா? கொடுக்கறவன் வாங்கினவனே. ஆனா விளம்பரம் பண்ணிருக்கா 100 கோடிக்கு வாக்குக்கு காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம், ஓராண்டு சிறை தண்டனை. ஒருத்தனை கைது பண்ணி உள்ள போட்டிருக்கா? தன்னிச்சையான அமைப்பு, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம்,
வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், சிபிஐ, மத்திய புலனாய்வு, இந்த என்ஐஏ, இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், அரசியல் அதிகார தலையீடு இருக்காதுன்னு நம்ம நம்பணும். அது இல்ல. அதிகாரத்தில் இருப்பவர்கள் 5 விரல்களாக இருக்குது. நீட்டுனா நீட்டும், மடக்குனா மடக்கும். இப்ப நினைச்சா என் வீட்டுல வருமான வரி சோதனை போட முடியாதா? நடந்திருக்கா இல்லையா? என் வீட்டுல போட முடியல, அதனால என்ஐஏ ரைடு போடுறேன். ஈடு ரைடோ இன்கம் டாக்ஸ் ரைடோ போட முடியாதனால நீ என்ஐஏ ரைடா போடுற. போட்டியில போட்ட என்ன பண்ண? நீ போட்ட என்ன பண்ண? சும்மா மிரட்டுவா. நீங்க இப்படி விவாதங்களே பேசுறாங்க அந்த கட்சி தலைவர்கள். பேசுனா இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் அப்படின்னு. பல பேர் அதுக்கு பாய்ந்துக்கிட்டு தான் தம்பி. பெட்டியை மூடுறான், வாயும் மூடுறான், எல்லாம் பெட்டியை மூடி வச்சுக்கிறான், வாயை மூடி வச்சுக்கிறான். அதுக்கு பாய்ந்துக்கிட்டு தான். நாங்க எதுக்கும் பயப்படுறதுல என்ன, என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி எடுத்து வழியில பயம். இத போய் நீங்க இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் ஆணையம் அப்ப எங்க அம்மா எப்படி சொல்லுவாங்க, எங்க தலையீடு இருக்குன்னு சொல்லுவாங்க. தம்பி, நீதிபதியா ஒரு கட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற ஒரு பெண்ணை நியமனம் பண்றாங்க. அப்புறம் இத போய் நீங்க ஜனநாயக நாடு, நீதிமன்றம்லாம் தன்னாட்சி அதிகாரத்தில் இருக்கிறது, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க மக்களின் வழக்கை எவ்வளவு நாள் கழிச்சு எடுக்கிறாங்க. இந்த பொதுக்குழு தீர்மானம் செல்லுமா செல்லாதா, இந்த சின்னம் யாருக்கு அப்படிங்கறத காலையில வழக்கு பண்ணா சாயந்தரம் தீர்ப்பு வருது. அது மட்டும் எப்படி? உங்கள்கிட்ட பதில் இல்லையில? பதில் இல்லையில? அது அவர் நிலைப்பாடு. எங்க நிலைப்பாடு அது கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே கொடுத்ததுனால வந்த பின்னடைவு என்ன, தாழ்நிலை என்ன, வீழ்ச்சி என்னங்கிறத, அதனால ஏற்பட்ட இடையூறுகள் என்னங்கிறத நாங்க அறிந்தவர்கள். இமய வரை பரவி இருந்து குறுகி காலடியில் நிற்கிற ஒரு கொஞ்சோண்டு இடத்த வச்சுக்கிட்டு இதுலையுமே என் அதிகாரம் இப்போ என்கிட்ட இல்லை. இப்போ இருக்கிற நிலத்தையும் இந்த அரசியலையும் அதிகாரத்தையும் நான் இழக்க தயாரா இல்லை. அது அவருடைய கருத்து. நாங்க போராடுவோம், தடுப்போம். வடவர்கள் வாங்க, வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, போங்க, இருங்க. ஆனா வாக்கு செலுத்த உங்க ஊர்ல செலுத்திட்டு வாங்க. ஏற்கனவே இருந்தவனுக்கு கொடுத்ததே பெரிய பிரச்சனை. புரியுது இல்ல? உறுப்பு மாற்று ஆணையம் நிரந்தரமாக செய்யப்படாதுன்னு தடை தடுக்கணும். அந்த ஒரு இடத்துல ஒரு மருத்துவமனையில், அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்தது வெளியில தெரிய வந்துச்சது. ஆனா என்னோட குற்றச்சாட்டு நாடங்களும் இது நடக்குதுன்னு தான். பொதுவாக என்னுடைய நீங்க கேட்ட தம்பி, நீங்களும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், சந்தை பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்ட உலகத்தில் நம்ம ஒரு நாட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னன்னா, தனியார் மயம், தாராளமய உலக மயத்தில் நாடு ஒரு சந்தையாயிட்ட பிறகு நம்மளும் ஒரு பண்டமா தான் பார்க்கப்படும். மனித உயிரும் ஒரு பண்டமா தான் பார்க்கப்படும். உடல்நிலை சரியில்லைன்னு நீங்க போயிட்டீங்கன்னா, மூளை சாவுங்கிறத நீங்க எந்த காலத்துல இருந்து அறியறீங்க? பிரெயின் டெட்டுங்கிறத அப்படி ஒரு செய்தியை நீங்க எவ்வளவு காலத்துல இருந்து சொல்றதங்கச்சி? நீ தானே செவிலிய 10 வருஷம், அதிகபட்சமா போன ஒரு 15 வருஷம் வச்சுக்கிறோமா வச்சு. அதுக்கு முன்னாடி மூளை சாகல. ஏன் திடீர்னு சாகுது? ஏன்னா நீங்க ஒரு இளைஞரா வர்றாரு, நல்லா இருக்கு, அவருக்கு இதய துடிப்பு நல்லா இருக்கு, சிறுநீரகம் நல்லா இயங்குது, கண் பார்வையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னு அது ஒரு 2 கோடி, இது ஒரு 4 கோடி, இது ஒரு 6 கோடி அப்படின்னு. அது நீங்க ஒரு பண்டம் என்ன நம்ம என்ன இதெல்லாம், அதுல இது ஒரு பண்டம் வித்தாச்சு. அதுல என்னென்ன ஏழ்மை, வறுமையில் இருக்கிற குறிப்பா நெசவாளர்கள், நம்முடைய கல்வி அறிவுல பெறாத ஒரு விழிப்புணர்வற்ற விளிம்புநிலை மக்கள், அவர்கள்ட்ட 2 கிட்னி 2 சிறுநீரகம் இருக்குல்ல, நீ என்ன பண்ண? ஒன்ன வித்தா 4 லட்சம் கிடைக்கும், 2 லட்சம் கிடைக்கும். நீங்க என்கிட்ட யாருக்கு சிறுநீரகம் தேவைப்படுதோ என்கிட்ட 25 லட்சம் பேசியிருப்பீங்க. ஆனா என் தாய்கிட்ட, என் தந்தைகிட்ட 2 லட்சம்ங்கிறது 100 நாள் வேலைக்கு போறவனுக்கு, மதிப்பு மிக்க உரிமையா 500 ரூபாய்க்கு விற்கிற எங்க ஆத்தாள் அப்பனுக்கு ஓட்ட விற்கிறவனுக்கு 2 லட்சம் பெரிய பணம். 2 லட்சத்தை கொடுக்குறேன்ட்டு அதுலயும் நான் கேள்விப்பட்டது, 2 லட்சம் உனக்கு தாரன்ட்டு 1 லட்சத்தை கொடுத்தா அந்த 1 லட்சத்தையும் ஆட்டையை போட்ட போன ஐயோக்கிய பயில்கள் இருக்கான். அப்ப இது என்னன்னா, ஒரு விழிப்புணர்வற்ற முழுமையான கல்வி அறிவு போய் சேராத இந்த ஏழை எளிய மக்கள், உழைக்கும் மக்கள், அன்றாடம் தினக்கூலிகள் இருக்காங்க பாருங்களேன்.
மீள முடியாத வறுமை ஏழ்மையில் இருக்கிற அந்த மக்களின் உரிப்பு திருடப்படுவது தான் பெரிய வேதனையா இருக்கு. சிலர் விரும்பி கொடையா கொடுப்பாங்க, அதை தவிர்க்க முடியாது, அது ஏற்புடையது. ஆனால் இந்த மாதிரி இது பெரும் குற்றச்செயல். உறுப்பு திருட்டுங்கிறது பெரும் குற்றச்செயல். இதை திருட்டுன்னு சொல்லக்கூடாது, அது முறைகேடுன்னு தான் சொல்லணும். அது இல்லைன்னா அதுக்கு ஏதாவது வழக்கு போட்டாலும் போடுவாங்க. ஏன்னா இப்போ அப்படிதானே. அது செய்ய மாட்டாங்க தங்கச்சி. நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் இந்த முதலாளிகள் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அண்ணன் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மக்கள் சேவைக்கு வந்தா உண்மையை நேர்மையுமா ஒரு நல்ல அரசியல் உருவாகணும், மக்கள் பிரச்சனையை கொண்டு போகணும்னு நினைப்பாங்க. நீங்க இந்த போராட்டத்தை 10 நாள் நடக்கிற போராட்டத்தை ஒரு தொலைக்காட்சி பொது விவாதமா எடுத்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். இதுல எதையுமே சொல்லுங்க. எந்த மக்கள் பிரச்சனையும் தொடாது, தொட்டா அதிகாரம் விடாது, அரசு விளம்பரங்கள் வராது, 100 அழைப்பு போகும். ஏன் அதை தேவையில்லாம அதை போக்கஸ் பண்றீங்க? எதுக்கு அதை